Hey guys, welcome our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஏபிஜே எப்படி 3 ஸ்டெப்பில் இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஏபிஜே இன்டர்பிரேட் பண்ண முடியும். அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நீங்களே இன்டர்பிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஐ எம் பாலா. நான் நர்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ஈஸியாக தமிழ்லேயே லேர்ன் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிஜே என்னன்னு பார்த்துக்கலாம். ஏபிஜேனா வந்து ஆர்டீரியல் பிளட் கேஸ். ஓகே, இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டு செக் தி அமௌண்ட் ஆஃப் ventilation, that means carbon dioxide, then oxygenation, that means oxygen, then acid base balance நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த பிளட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த பிளட்டை எங்கேருந்து எடுக்கணும்னா ஆர்டரியில மட்டும்தான் எடுக்கணும், வெயின்லேருந்து எடுக்கக்கூடாது. இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குனா வந்து சிவியர் டயரியா, வாமிட்டிங்கு, ஹைப்போ வென்டிலேஷன், ஹைப்பர் வென்டிலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் வென்டிலேட்டர் பேஷண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த ஏபிஜே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆசிட் பேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த ஆசிட் பேஸ்னா சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆசிட்னா ஒரு ஹைட்ரஜன், அதாவது CO2னா ஆசிட்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, CO2னா ஆசிட். தட் மீன்ஸ் CO2 தான் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறது நான் சொல்ல வரல. கார்பன் டை ஆக்சைடு லெவல் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஹைட்ரஜன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் என்ன, அது ஒரு ஆசிட். அப்போ ஆசிட் லெவலும் நம்ம பிளட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதனால தான் CO2னா ஆசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றோம். ஓகேவா, அப்போ இந்த CO2வை யார் ரெகுலேட் பண்றா? லங்ஸ் தான் ரெகுலேட் பண்ணுது. அப்போ அந்த லங்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெஸ்பிரேட்டரி. ஓகேங்களா, ரெஸ்பிரேட்டரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேஸ்ன்னு பார்த்தோம்னா பேஸ்ன்றது ஒரு ஆல்கலின். ஓகேவா, அது HCO3, அதாவது பைகார்பனேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பைகார்பனேட்டோட வேலை என்னன்னா அப்படியே ஹைட்ரஜனோட ஆப்போசிட் ஆக்ஷன் தான் வந்து இந்த பைகார்பனேட். அதாவது என்ன பண்ணணும்னா எப்பெல்லாம் ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுதோ பிளட்ல, அப்போ இந்த HCO3 தான் போய் இந்த ஹைட்ரஜன் அயனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் இந்த பைகார்பனேட்டோட வேலை. அப்போ HCO3னா ஆல்கலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த HCO3 யார் ரெகுலேட் பண்றா? கிட்னி. இது பயோகெமிஸ்ட்ரியே இருக்கு. ஓகேங்களா, அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். பட் இப்போதைக்கு நம்ம இன்டர்பிரேஷன் பார்க்கறதுனால நம்ம ஓரளவுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ HCO3 யார் ரெகுலேட் பண்றா? கிட்னி. ஓகேங்களா, ஜஸ்ட் கிட்னி தான் ரெகுலேட் பண்ணுது, தட்ஸ் ஆல். அப்போ இந்த கிட்னியை என்னன்னு சொல்லலாம்? மெட்டபாலிக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ கிட்னியை மெட்டபாலிக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ் ரெகுலேட் பண்றதுனால ரெஸ்பிரேட்டரி ஞாபகம் வச்சுக்கிறோம். HCO3 கிட்னி ரெகுலேட் பண்றதுனால மெட்டபாலிக்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா? ஜஸ்ட் இது ரெண்டுத்தை மட்டும் ரெமம்பர் பண்ணிக்கலாம். அப்போதான் அடுத்தது இன்டர்பிரேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏபிஜி இன்டர்பிரேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டெப் ஒன்ல வந்து நீங்க நார்மல் வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பிஹெச் நார்மல் வேல்யூ வந்து 7.35 to 7.45. இந்த பிஹெச்ன்றத ஒரு இண்டிகேட்டர்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதாவது வந்து ஆசிடா பேஸா, அதாவது அசிடோசிஸா ஆல்கலோசிஸான்றது வந்து இந்த பிஹெச் தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, இந்த வேல்யூ மூலமா. அதாவது வந்து பிஹெச் 7.35 கீழே போச்சுன்னா அது அசிடோசிஸ், 7.45 மேலே போச்சுன்னா அது ஆல்கலோசிஸ். ஓகேங்களா, அப்போ இந்த பிஹெச் ஒரு இண்டிகேட்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா PaCO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல், இது 35 to 45 mmHg. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பைகார்பனேட் HCO3, இதோட நார்மல் லெவல் வந்து 22 to 26 mmHg. நெக்ஸ்ட் கடைசியா பார்த்தோம்னா PaO2, அதாவது ஆக்சிஜன் லெவல், நார்மல் லெவல் வந்து 80 to 100 mmHg. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த நார்மல் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்தடுத்த இன்டர்பிரேஷனே பண்ண முடியும். ஓகேங்களா, பிஹெச் யூஸ் பண்ணி நம்ம அசிடோசிஸா ஆல்கலோசிஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனா இல்ல மெட்டபாலிக் கண்டிஷனா நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் மீன்ஸ் லங்ஸ்ல ப்ராப்ளமா இல்ல கிட்னில ப்ராப்ளமான்றத வந்து நம்ம எப்படி இதுல கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு தான் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி இது ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக் கண்டிஷனான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, இந்த PaO2ன்றது ஒண்ணு இல்லை. இந்த PaO2 எப்பவுமே வந்து அசிடோசிஸா ஆல்கலோசிஸா ரெஸ்பிரேட்டரி மெட்டபாலிக்கான்றதெல்லாம் இண்டிகேட் பண்ணாது. இது ஜஸ்ட் ஒன்லி ஹைபாக்சிமியா. ஓகேங்களா, ஆக்சிஜன் லெவல் பிளட்ல எவ்வளவு இருக்குதுன்றது தான் காட்டும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். நம்ம மோஸ்ட்லி பார்க்க வேண்டியதுன்னா இந்த 3 வேல்யூஸ். ஓகேங்களா, நம்ம மோஸ்ட்லி பார்க்க வேண்டியது
இந்த 3 வேல்யூஸ். ஏபிஜின்னு எடுத்தாலே இந்த வேல்யூஸ் தான் இருக்கும், அதில் இந்த 3 வேல்யூஸ் தான் மெயின். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு ஹைபாக்சிமியாவா இல்லை அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ தான் இது. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல வந்து மெத்தட் ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கான நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ரோம் மெத்தட். ஓகேங்களா, அதாவது R1னா ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட். ரெஸ்பிரேட்டரி எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்? பிஹெச்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது பிஹெச் இன்க்ரீஸாக இருந்தால் CO2 டிக்ரீஸாக இருக்கும். CO2 இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா பிஹெச் டிக்ரீஸாக இருக்கும். அதாவது போத்துமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? ஒரு பேப்பரில் எதையாவது எழுதி வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், தென் இன்டர்பிரேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, மெட்டபாலிக். மெட்டபாலிக்ன்றது ஈக்குவல் மீ. மெட்டபாலிக் ஈக்குவல். ஓகேங்களா, மெட்டபாலிக் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? பிஹெச்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போது பிஹெச் இன்க்ரீஸ் ஆனாலும் HCO3 இன்க்ரீஸ் ஆகும், பிஹெச் டிக்ரீஸ் ஆனால் HCO3 டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டுமே போத் ஆர் சேம் டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது மெட்டபாலிக் ஈக்குவல். ஓகேங்களா, அது மெட்டபாலிக் ஈக்குவல். இப்போ புரியுதா? ரோம் மெத்தட், இந்த மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். அதாவது ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன், மெட்டபாலிக் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது மெட்டபாலிக் கண்டிஷன். அதாவது எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா பிஹெச்க்கு. ஓகேங்களா, ஒரு பிஹெச் வேல்யூ பார்க்குறோம்ல அதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஏபிசி இன்டர்பிரேட் பண்ணால் போயிடலாமா? ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம இன்டர்பிரேட் பார்ட்டுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இது ஸ்டெப் 3. ஏபிஜி ரிப்போர்ட்டை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஏபிஜி ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வேல்யூஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு இந்த 3 வேல்யூஸ் தான் மெயின். ஓகேங்களா, இப்போ இது வந்து பேஷண்ட் X 30 years ஓல்டான ஒரு பேஷண்ட்டோட ஏபிஜி ரிப்போர்ட். ஓகேங்களா, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏபிஜி ரிப்போர்ட்டில் பார்க்க வேண்டியது வந்து பிஹெச். எதுக்கு பார்க்குறோம்? பிஹெச் என்ன பண்ணுது? இண்டிகேட் பண்ணுது அசிடோசிஸா அல்கோசிஸான்ட்டு. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பிஹெச். இப்போ இந்த பேஷண்டோட பிஹெச் வேல்யூ எவ்வளோ? 7.25. ஓகேங்களா, அப்படியே நார்மல் வேல்யூ பாருங்க. நார்மல் வேல்யூ நீங்களும் ஒரு பேப்பர்ல சைடில் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் இன்டர்பிரேட் பண்ணுறது. இப்போ பிஹெச்சோட இங்கே நார்மல் வேல்யூ வந்து 7.35 to 7.45. அப்போ பிஹெச் இங்கே என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 7.35 நார்மலு, பட் 7.35 பிலோ போயிருக்கு. அப்போ பேஷண்ட்டுக்கு வந்து அசிடோசிஸ். ஓகே, இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து பிஹெச் லெவல் யூஸ் பண்ணி அசிடோசிஸ்ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். பட் இது ரெஸ்பிரேட்டரி அல்கோசிஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெஸ்பிரேட்டரி அல்கோசிஸா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூமே பார்க்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சிஓட வேல்யூ பாருங்க, 50 mmHg. ஓகேவா, 50 mmHg. இப்போ அப்படியே நார்மல் வேல்யூ பாருங்க, பிஎஸ்சிஓ வருது 35 to 45 mmHg. அப்போ இங்க பேஷண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா, பேஷண்ட்டுக்கு வந்து பிஎஸ்சிஓ லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, தென் அப்படியே HCO3யும் பாருங்க, பேஷண்டோட வேல்யூ என்னது 24 mmHg. நார்மல் வேல்யூ வந்து 22 to 26 mmHg. பட் பேஷண்ட்டுக்கு வந்து HCO3 நார்மலாக தான் இருக்கு. ஓகே, தென் PaO2 நார்மலாக தான் இருக்கு. ஓகே, அப்போ பிஹெச் டிக்ரீஸாக இருக்கு, PaCO2 இன்க்ரீஸாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ரோம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அப்போ பிஹெச் டிக்ரீஸாக இருக்கு, PaCO2 இன்க்ரீஸாக இருக்கு. அப்போ இங்க ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட் வருதா? ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட் அப்பனா இது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். அப்பனா இது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். ஓகேவா, அப்போ இது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஏபிஜி இன்டர்பிரேட் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ பிஹெச் டிக்ரீஸா இருக்கு, PaCO2 இன்க்ரீஸா இருக்கு. அப்போ ரெஸ்பிரேட்டரியா ஆப்போசிட்டா இருக்கு பிஹெச்க்கு. அப்போ ரெஸ்பிரேட்டரி அப்போ நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சாச்சு அது பிஹெச் வந்து அசிடோசிஸா அல்கோசிஸா. இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் மட்டும் தான் எந்த ரெஸ்பிரேட்டரி மெட்டபாலிக் தான் கண்டுபிடிச்சோம். அப்போ ரெஸ்பிரேட்டரி வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சு பிஹெச்க்கு. ஸோ அப்போ ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். ஓகேவா,
நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போயிடலாமா? அனதர் ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட். பேஷண்ட் ஒய் 29 இயர்ஸ் ஓல்டு. அந்த பேஷண்டோட ஒரு ரிப்போர்ட். இது எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? பிஹெச். பிஹெச் இங்கே எவ்வளோ இருக்கு? 7.50 இருக்கு. பட் நார்மல் வேல்யூ என்ன? 7.35 to 7.45. அப்போ பிஹெச் இங்கே என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.45 பிலோ, அபவ். ஓகேங்களா? 7.45 அபவ் போச்சுன்னா அது ஆல்கலோசிஸ். ஓகே, பிஹெச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது பிஹெச் இன்க்ரீஸ் ஆனா அது ஆல்கலோசிஸ். இப்போ நம்ம பிஹெச் வச்சு அசிடோசிஸ் ஆல்கலோசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கான கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? PaCO2. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு வேல்யூமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நார்மல் ரேஞ்சுக்கு PaCO2 ஓட வேல்யூ என்னது? பேஷண்ட் வேல்யூ 25 mmHg. நார்மல் வேல்யூ என்னது? 35 to 45 mmHg. ஓகே, இங்க என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? பேஷண்ட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே HCO3 பார்க்கணும். ஓகேங்களா? HCO3 பார்க்கணும். இது ஏன் பார்க்குறோன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ இதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். ஓகேங்களா? பட் வந்து சம்டைம்ஸ் இது இன்க்ரீஸா இருக்கு, இதுவும் இன்க்ரீஸா இருக்கு, பட் இது டிக்ரீஸா இருக்கு. அப்போ அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ஓகே, அதுதான் வந்து காம்பன்சேஷன். ஓகேங்களா? அது நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். பட் நம்ம ஒரு ஏபிசி ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா டோட்டலா மூணுமே பார்க்கணும். ஓகேங்களா? மொத்தமே அதாவது டோட்டலா இந்த 3 வேல்யூஸ்மே கம்பேர் பண்ணணும். சம்டைம்ஸ் இது கூட ஈக்குவலா கூட ஏறி இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இதுவும் டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். இது டோட்டல் மூணுமே அப்நார்மலாவும் இருக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து நம்ம எப்பவுமே ஒரு 2 வேல்யூ மட்டும் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்றது இல்லை. மொத்த வேல்யூமே பார்த்து கடைசி ஃபைனலா தான் நம்ம வந்து டிட்டர்மைனே பண்ணணும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் அது என்ன கண்டிஷன்ன்றது. ஓகேங்களா? அதுக்காக தான் HCO3 இருக்கு. HCO3 பேஷண்ட் வேல்யூ என்னது? 23. பட் நார்மல் வேல்யூ என்னது? 22 to 26. ஸோ இது நார்மலா இருக்கு. HCO3 நார்மலா இருக்கா? நெக்ஸ்ட் பேஷண்டோட ஓட்டவும் நார்மலா தான் இருக்கு. ஓகே, அப்போ பிஹெச் இன்க்ரீஸா இருக்கு, அப்போ அல்கலோசிஸ். ஓகேவா? இப்போ இங்க நம்ம மெத்தட் அப்ளை பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா? ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா இது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனா? அப்போ என்ன வரும்? ரெஸ்பிரேட்டரி alkalosis. ரெஸ்பிரேட்டரி alkalosis. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு ஏபிசி ரிப்போர்ட்டுமே இன்டர்பிரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததே பிஹெச் பார்க்கணும். ஓகேங்களா? தென் அது பிஹெச் வந்து அசிடோசிஸா அல்கலோசிஸான்றதை வந்து இண்டிகேட் பண்ணும். தென் PaCO2வும் HCO3யுமே பார்க்கணும். ரெண்டுமே நார்மல் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வேல்யூலயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இதோட மொத்த வேல்யூமே நம்ம பார்த்தா மட்டும்தான். ஏன்னா காம்பன்சேஷன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த ஏபிஜி இப்போ நான் சொல்லித்தரது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஏபிஜி எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்ற ஒரு பேசிக்கு தான் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? காம்பன்சேஷன் ஒன்று இருக்கு. அதுல நம்ம எல்லா வேல்யூ பார்த்துட்டு தான் ஃபைனலா தான் நம்ம அது என்ன கண்டிஷன்னே சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்க எப்பவுமே இன்டர்பிரேட் பண்றதுனா 3 வேல்யூமே பாருங்க. அந்த காம்பன்சேஷன் வீடியோ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஏபிஜி இன்டர்பிரேட் பண்ணா இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் தரேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நான் கொஸ்டின் மட்டும் தரேன். ஓகே ஓகே கைஸ், இங்க வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இன்டர்பிரேட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல்.